வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையில நாம எப்படி வாழ்கின்றோம் என்று சொன்னால் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு லேர்னிங் சென்ஸோட கூட, கற்றுக்கொள்ளும் சிந்தை அந்த மனசோட கூட தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி வந்தது, எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியாது. அது எப்படி டைப் பண்ணாங்க, என்ன தான் டைப் பண்ணாங்கன்னு புரியல. எந்த டேட்ல அது வந்துச்சு, ஏதோ குத்து மதிப்பா ஒரு டேட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில அர்த்தமற்ற ஒரு நிலவரத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு என்று சொன்னால், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய தடையை கொண்டு வரும். உங்க முன்னேற்றத்தை இது மிக பெரிய ஒரு பள்ளத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில உங்களால முன்னேறவே முடியாது. ஏன்னா எதுவுமே புரியாது, எதை கேட்டாலும் தெரியாது. சிலர் ஆண்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாத இருக்கிறாங்க. அம்மா சொல்றதை செய்வாங்க, அப்பா சொல்றதை செய்வாங்க. சில பெண்கள் கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு பதிலா எல்லாத்தையும் அப்பா அம்மாவே செஞ்சிடுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் திருமணத்திற்கு பின்பு நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வராது அப்படி நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய லேர்னிங் சென்ஸ், கற்றுக்கொள்ளும் சிந்தை ஒன்னுத்துக்குமே இல்லாத வேஸ்டா போயிடும். உங்க எல்லாருக்குமே ஐன்ஸ்டீன் பத்தி நல்லா தெரியும். சிறந்த கண்டுபிடிப்பாளர், நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்பவர். ஆனா இவர் சொல்றாரு, என்கிட்ட சிறப்புன்னு ஒண்ணுமே கிடையாது, சிறந்ததுன்னு சொல்லிக்கிற மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுங்களா, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வம் தாங்க நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையை நம்ம மனதுல கொண்டு வரும். நான் படிச்சது சயின்ஸ் குரூப். என்னுடைய வீட்டுல கம்ப்யூட்டர் இருந்தா கூட நான் அதை பயன்படுத்தாமலே சும்மா அதை துடைக்கிறதும் அதை கிளீனா வச்சுக்கிறதுல தான் இருந்தேன். ஏதோ வேலை செய்வாங்க, அதுல விளையாடுவாங்க, இதுதான் என்னுடைய தாட். ஆனா நான் ஊழியத்திற்கென்று வந்த பிறகு, நான் தேவனுடைய பணிக்கென்று வந்தது பிறகு, எனக்கு ஒரு கம்ப்யூட்டரை பிரதர் பிரசன்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஈவன் ஆன் பண்ண கூட தெரியாது. ஐயோ, நான் இந்த கம்ப்யூட்டர் வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அதை குறித்து நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு காரியத்திலேயே சாஃப்ட்வேர் என்று சொல்லி வரும், அது எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்புட் பண்றது, என்ன பண்றது, எல்லாத்தையுமே நான் கத்துக்கிறேன்னு சொல்லி பாதி நேரம் அந்த கம்ப்யூட்டரை கரெக்ட் பண்ணிட்டு அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பேர் பண்ணுவேன். ஆனாலும் விடவே மாட்டேன். ஸோ இந்த நாள்ல நிறைய டெக்னாலஜியை நான் கத்துக்கிட்டேன். நிறைய ஆப்ஸ் பத்தி எனக்கு தெரியும், நிறைய டிடிபி ஒர்க் தெரியும், எடிட்டிங் ஒர்க் தெரியும். ஸோ நிறைய காரியங்களை நான் டெய்லி கத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த பிரெயின் இருக்கு பாருங்க, நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்னா தான் பிரெயின் தூசி தட்டி அது கிளீனா இருக்கிறது மாதிரி ஃப்ரெஷ் ஆகும். ஸோ லேர்னிங் சென்ஸ் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா ஒவ்வொருவரும் உங்க துறையில இருக்கிற காரியத்துல இன்னும் அப்டேட்டா கத்துக்கோங்க. நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்கன்னு சொன்னா பல காரியங்கள் இந்த உலகத்துல கத்துக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதில சந்தேகமே இல்லை.